வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். தமிழ்நாட்டில் இன்று முதல் 8ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமடைந்து தொடங்கியதால் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் இன்று முதல் 8ஆம் தேதி வரை மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் நேற்று மழை பெய்து வந்த நிலையில் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையில் அதிகமாக காணப்பட்டது. பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியிருந்தது. இதன் தொடர்ச்சியாக கரூர், தூத்துக்குடி மாவட்டங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரையில், நீலகிரி, ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் 3 டிகிரி செல்சியஸ் வரையும் அதிகரித்து காணப்பட்டது. இதையடுத்து மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்க காணப்படும். இதன் காரணமாக இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் முதல் மிதமான மழை வெப்பநிலை வீசக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ் முதல் 102 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டிய குமரி கடல் பகுதிகள் இன்றும் நாளையும் சூறாவளி காற்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.